இந்த புத்தகத்தை பற்றி 2 வார்த்தை ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே பேசிட்டாங்க. நான் சொல்ல வேண்டியது கிளைமேக்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுவும் சொல்லாதீங்கன்னு வேறு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு எடிட்டர் என்ற முறையில் அதுவும் சட்ட புத்தகத்தை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துவதற்காக எப்படி ஒரு முக்கியத்துவம் காட்டணுமோ அது சம்பந்தமாக இந்த நாவலை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அதில் இருக்கக்கூடிய மோகன்ற ஒரு கேரக்டர் பேர் எடுத்து தான் இந்த கதையை எழுதியிருக்கார். இதில் அவங்க சொன்னதே தான் திருப்பி சொல்ல வேண்டியது. அந்த நிருபத்தில் இருக்கேன். தந்தையார் அந்த மோகனுடைய தந்தையார் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து இறந்து விடுகிறார். தாயார் இவன் பிறந்தவுடன் இறந்து விடுகிறார். தாத்தா பாட்டி தான் அந்த குழந்தையை வளர்த்துறாங்க. பேரனும் இது மாதிரி சுதந்திர போராட்டத்தில் சேர்ந்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்தில் ஒவ்வொரு வருஷமும் வெளியூருக்கு தான் அனுப்புவாங்க. உள்ளூருக்கே கொண்டு வர மாட்டாங்க. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வெளியூருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. உள்ளூருக்கு வர வைப்பாங்க. உள்ளூருக்கு வரணுன்னா கோவில், கிணறு, நிலம், வாட்டர் அதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் வச்சுக்கோங்களேன். ஏன்னா 1934 எப்படி இருக்கும்னு நம்ம யோசித்து பார்த்துக்கலாம். இவருடைய தாத்தா துணி வியாபாரம், அதாவது வெளிநாட்டு துணிகள், அந்த மோகமும் கல்லுக்கடையும் வச்சுட்டு இருந்தார். கோவிலில் இருக்கவங்க சுவாமியை தூக்கிட்டு போவாங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கல் குடிச்சிட்டு அந்த சுவாமியை தூக்கிட்டு போவாங்க. இந்த கல் குடித்தனால உடம்பு வலி வரதில்லை, அதனால் கல் குடித்தா என்ன தப்பு, எதுக்காக காந்தி அவர்கள் கல் குடிப்பதை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அதனால் காந்தி பண்ணுறது சரியில்லை, கல் குடித்தா தப்பு இல்லை, இவங்க உடம்பு மெடிசன் மாதிரி அந்த பையன் நினச்சிட்டான். அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க யாரும் நம்ம பேசினவர் சொன்னாங்க, ஒரு லேடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு நாள் 20 ரூபாய் என்னமோ கேட்டிருக்காங்க. 20 ரூபா கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே என்ன ஆகிடுக்குன்னா, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கு. அந்த 20 ரூபாய் அந்த லேடி எடுத்துன்னு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த 20 ரூபாயை அந்த குழந்தையோட அப்பா எடுத்துமே குடிச்சிடுறாரு. குழந்தைய ட்ரீட் பண்ண முடியல, குழந்தை இறந்து போயிடுது. இவ்வளோ கெடுதல் இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு இது தோணுது. அதுக்கப்புறம் தான் படிப்படியாக இந்த சுதந்திர போராட்டத்துக்கு சம்மந்தமாக இது கல் குடிக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி. நான் இந்த புத்தகத்தை பற்றி எல்லாமும் சொல்ல விரும்பலை. ரெண்டாவது, நான் முன்னாள் நீதியரசன்ற உடனே என்னுடைய மாமனார் பற்றி நிச்சயமாக நான் சொல்ல வேண்டிய சில நிர்பந்தத்தில் இருக்கிறேன். அவர் என்கிட்ட நான் 100 புத்தகம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். 88 புக்கு தான் அவர் எழுதியிருந்தார். 88 புக்கு தான் எழுதியிருக்கேன், அதுக்கு மேலே எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு புத்தகம் ஸ்கூல் நான் டீட்டெயிலாக இருந்திருக்கு. அது என்ன புக்குன்னு எனக்கு தெரியாது. அவருடைய ஒரு புத்தகம் இந்த புஸ்தகத்தை பற்றி எல்லாரும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த புஸ்தகத்தை எல்லா பள்ளிகளுக்கும் எடுத்துக்கொண்டு குழந்தைகளை படிக்க வைத்து, குழந்தைகளை இது சம்பந்தமாக இதில் ஒரு நட்சல் ஒன்று எழுதுங்க, அதுக்கு பரிசு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் இது அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு கம்பல்ஷன். ஏன்னா பசங்க படிக்கிறது இல்லை, புஸ்தகமே படிக்கிறது இல்லை. அதனால் இவங்களை படிக்கிறதுக்கு ஒரு நிர்பந்தப்படுத்த வேண்டும். ஏன்னா முன்னெல்லாம் கோகுலம் வரும், சொன்ன மாதிரி கோகுலம், நாங்கள் கோகுலம் தான் படிப்போம். கோகுலமும் அம்புலி மாமா சண்டை போடுவோம் நாங்கள் பேப்பர் படிக்கிறதுக்கு. இப்போ பசங்க எதுவும் படிக்கிறதில்லை. எது கேட்டாலும் நான் ட்விங்கிள் பார்க்குறேன், அது பார்க்குறேன், இது பார்க்குறேன், நெட்டில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இச்சை தான் இந்த கதையை நிச்சயமாக படிக்க வேண்டும். இந்த கதையை முக்கியமான அம்சம் என்னவென்றால், அவர் அன்டச்சபிலிட்டியை பற்றி சொல்லியிருக்கார். அன்டச்சபிலிட்டி ஷுட் பி எராடிகேட்டட் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு எனக்கு கல்யாணம் ஆனது 1991, 35 வருஷம் ஆகுது. இந்த கதையில் நடக்கிற மாதிரி 1-2 சம்பவம் உண்மையாகவே நடந்திருக்கு. அதாவது 1987-88 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் லாயராக திருநெல்வேலிக்கு போனேன் ஒரு கேஸ் நடத்துறதுக்கு. அப்போது டீ ஷாப்பில் ஒரு பானை, அலுமினியம் டம்ளர், செயின் போட்டிருக்கும். நான் ஏதோ செயின் வச்சு போட்டிருக்கேன், ஏதாவது திருடி எடுத்து போயிடுவாங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. அங்கே தண்ணி கடத்தில் தண்ணி குடிக்கணும்னு போகும்போது
அதில் கொடுக்காதீங்க, நீங்கள் இதில் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டால் அது வந்து கீழ்த்தட்ட ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் கேஸ்ட் அவங்க குடிக்கக்கூடிய தண்ணி, அதை நீங்கள் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன சார் இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க, அப்படி தான் இப்போது இந்த ஊரில் இதுதான் பழக்கப்படுத்துகிறோம். அவங்களுக்கு தண்ணி வேறு, இவங்களுக்கு தண்ணி வேறு அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில் 1987 இது நடந்திருக்கு. நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஸோ இவர் வந்து 34 வச்சு 78 எழுதுகிறார். எனக்கு 91 தான் தெரியும் அவரை. பட் இதில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட் வந்து நிஜமாகவே நடந்த ஒன்று. ஆனால் அதை வச்சு இவர் எழுதினார் நான் சொல்லலை, ஏன்னா இது ஏற்கனவே புத்தகம் எழுதிருக்கு. பட் இது மாதிரி இன்னமும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு மறுபதிப்பு வந்ததுக்கு காரணமே என்னென்னா, இது வந்து திருப்பி இன்னமும் அன்டச்சபிலிட்டி இருக்குது, அதை எராடிகேட் பண்ணணும், எப்படியாவது வந்து கொண்டு வந்து எல்லாரையும் வந்து சமத்துவமாக நடத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த புத்தகம் திருப்பி வந்து இருக்கிறது. இந்த கதையில் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த தண்ணியை பற்றி சொல்கிறதுக்கு எதுக்குன்னா, வேறொரு ஜாதியின் வாளியில் தண்ணி எடுத்துருவாங்க. சரிதானே சார்? வேறொரு ஜாதியில் இருக்க தண்ணி எடுத்துருவாங்க. அது எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லி இந்த மோகன்கிட்ட சண்டை போடுவாங்க. அந்த தண்ணியே எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லைன்னு. அப்புறம் அங்கே வந்து இவனை வந்து எல்லாம் வந்து ஒரு கெரோ பண்ணி பிரச்சனை பண்ணுற சமயத்தில் அங்கே ஒருத்தர் எப்படியாவது அவங்க தப்பிச்சு வெளில வந்து, நான் அந்த கணத்துக்கு பூஜையெல்லாம் பண்ணுறேன், இந்த கணத்தை வந்து காப்பாற்றுறேன், இது சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்டச்சபிலிட்டின்னு வெளியில் கொண்டு வரதுக்காக இவனை அங்கேருந்து காப்பாற்றணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டம்ளரை பற்றி சொன்னேனே, கிணத்துக்கே அது மாதிரி நடந்திருக்குன்றது அவருடைய இது வந்து இந்த புத்தகத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லுகிறார். இவருக்கு வந்து நிறைய புத்தகம் படிக்கணுன்ற ஆசை. நான் வந்து கன்னிமரா லைப்ரரியில் மெம்பராக இருந்திருக்கேன். அப்போது எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவார்னா, நான் மெம்பராக இருக்கேன்னு நீங்கள் உங்கள் கார்டை கொடுங்க, நான் அங்கே போய்ட்டு உட்காந்து படிக்கிறேன், அங்கேருந்து புத்தகத்தை எடுத்து வரேன்னு சொல்லுவார். மெம்பரா எனக்கே தெரியாது. பட் என்னுடைய கார்டு வாங்கிட்டு போயிட்டு மெம்பரான்றது என்கிட்ட கேட்டார், என்னுடைய கார்டு கொடுத்தேன். மேபி மெம்பர் இல்லாமல் இருந்துட்டு மெம்பராக வீட்டில் சொல்லியிருக்கலாம், அப்படின்னு தெரியாது. அதை பற்றி எக்ஸ்ட்ரா புக்ஸ்க்கா இவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கதை ஏதாவது வந்ததுன்னா இன்வேரியபிளி அவரை வந்து கிண்டல் அடிக்கிறதுனா கல்யாண பரிசு தங்க வேலை வச்சு தான் இவங்க எல்லாம் வந்து எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க. தட்டினார் இருப்பாங்க அப்படின்னு, எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி அவர் வந்து கல்யாணம் கதை விடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாகவே வந்து ரொம்ப சாந்தமான ஒரு மனிதர், கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. அடுத்தது 1993 செப்டம்பர் நினைக்கிறேன், தமிழ்ச்சங்கம் சிங்கப்பூரில் கூப்பிடுறாங்க அவருக்கு அவார்டு. அங்கே வந்து நிறைய இடத்துல வந்து பேசுகிறார், அவார்டு வாங்குறார், கொண்டு வர்றார். நாங்கள் இங்கே கொண்டு வரும்போது ஏர்போர்ட்டில் வரும்போது எல்லோரும் கிளியர் ஆகிட்டாங்க. என்னோட பெட்டியை மாமனார் பெட்டி மட்டும் வெளியில் வரல. அது என்னன்னு பார்த்தா கருப்பு கவரில் சுற்றினா எதுவும் என்ன இருக்குதுன்னு தெரியாது போல இருக்குது. எங்கேன்னு பார்த்தா எங்களுக்கு வரவே இல்லை. கடைசியில் இந்த பெட்டியெல்லாம் ஓப்பன் பண்ணுங்க, பெட்டியெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு பார்த்தா இந்த அவார்டெலாம் வந்து என்ன சார் போய் தமிழ் சங்கத்தில் போயிட்டு அங்கே அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து எல்லோரும் வெல்கம் கூட பண்ணலை, அது வேறு விஷயம். இது மாதிரி வந்து ஒரு பெட்டியெல்லாம் செக் பண்ணுறீங்களேன்னு சொன்னப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க வந்து சாரி சொல்லி அந்த இது கொடுத்து விட்டாங்க. இது இன்சிடென்ட். ஏன்னா நான் அந்த இடத்துக்கு வந்து சிங்கப்பூருக்கு நானும் அவர் மட்டும்தான் போயிருந்தோம். 1993 செப்டம்பர் நினைக்கிறேன், 92-93 செப்டம்பர். அப்போ நீ அங்கே இருந்தியா நான் ஞாபகம் இல்லை. என் தம்பி சுந்தரம் அங்கே இருந்தான். அடுத்தது இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். கமா, ஃபுல் ஸ்டாப், செமிகோலன், கோலன், இதெல்லாம் இருக்குது. ரொம்ப முக்கியமான இதெல்லாம் எங்கெங்கே பயன்படுத்துவோம். ஏன்னா சட்ட புத்தகத்தில் கமா போடுறது, செமிகோலன் போடுறது, ஃபுல் ஸ்டாப் போடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா அர்த்தமே மாறிவிடும். ஏன்னா உங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் படிச்சிருப்பீங்க, ஒரு ராஜா ஒரு கதை வரும்போது தன்னுடைய பெண்ணை காதலிச்சிருவான்னு சொல்லிட்டு இவனை வந்து மரண தண்டனை கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அவனை வந்து தூக்கு போட சொல்லும்போது ஒரு ஆர்டர் போட்டு அனுப்பிடுவான். அது மந்திரி தான் மந்திரி தான் போட்டு அனுப்பணும். மந்திரி போடும்போது சொல்லுவார், இது மாதிரி வந்து லீவ் ஹிம் நாட் கில் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து மந்திரி பாப்பார், இவ்வளோ நல்ல பையனாக இருக்கான், இவனை போய் சாவடிக்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி இவனுக்கு எப்படியா தப்பிச்சு போனால் போகிறோம்னு சொல்கிறது. லீவ் ஹிம் நாட்ன்ற இடத்துல கமா போடாமல் லீவ் ஹிம் கமான் போட்டுட்டு நாட் கில் ஹிம் சொல்லி போட்டுட்டு அவனை தப்பிக்க வைப்பாங்க. ஸோ இந்த புஸ்தகத்தை படிக்கும்போது கமா, ஃபுல் ஸ்டாப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸும் எப்படி எப்படி முடிகிறது, எப்படி வந்து நம்ம வந்து கதையை வந்து உள் எடுத்துக்கொள்ளலாம் என்பது வந்து நன்றாக தெரியும். அவ்வளோ தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணி அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. நீதியரசர் மகாதேவன்
கிட்டத்தட்ட வந்து எங்கள் மாமனார்கிட்ட 1 மணி நேரம் வந்து பேசியிருக்காரு. அவருக்கு என்னென்னா, வீட்டில் இருக்கவங்க யாருமே வந்து அவருடைய புஸ்தகத்தை சம்மந்தமாக எதுவுமே நாங்களாம் போனோம், ஏதாவது ஜென்ரலாக பேசுவோம், வந்துடுவோம். ஆனால் அவருடைய புஸ்தகத்தை எல்லாருமே சொல்கிறாங்க. உண்மையில எல்லாருமே தான், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். போவோம், ஜென்ரலாக எல்லாத்தையும் பேசிட்டு வந்துடுவோம். அவருடைய படைப்பை பற்றியோ இல்லை கதையை பற்றியோ புஸ்தகத்தை பற்றியோ எதுவுமே யாரும் பேசுறதில்லை. அப்போது மகாதேவன் வந்திருந்தார். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது நான் கூட்டிகிட்டு போயிருக்கும்போது ஏன்னா அவருடைய அப்பா வந்து எழுத்தாளர், அரங்கநாதன் பேர், உங்களுக்கு தெரியும். எவ்ரி 16th ஏப்ரல் வந்து அவர் வந்து அவார்டு கொடுத்துட்ருப்பார். 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்காரு. பழைய நினைவுகள்லாம் வந்து அவர் வந்து எடுத்துக்கொண்டு என்னெல்லாம் பேச முடியுதுன்னெல்லாம் மகாதேவன் சொல்லிட்டு இருந்தார். நானும் கூட போயிருந்தேன். அப்போ நான் மகாதேவன் இதை பற்றி நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட உங்கள் மாமனார்ட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கேன். அவருடைய எழுத்து படைப்பு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2வது எங்கள் அப்பாவையும் அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா எழுத்தாளர்கள் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து வரணும், அதனால் என்னால் வர முடியல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பக்கம் எழுதி வந்துட்டு இது பேசி முடிச்சிடலாம், இந்த கதை சம்மந்தமாக மீதி எதுவும் பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். மீதி எல்லாமே பேசிட்டாங்க. ஆனால் திருப்பி நான் பேச விரும்பலை. நிச்சயமாக இந்த புஸ்தகத்தை வந்து திரும்பவும் சொல்கிறேன், குழந்தைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு உண்டு, ஆசிரியர்களுக்கு உண்டு. 2013வது வருஷம் 2 விஷயம் நடக்குது. இதோடு நான் முடிச்சிடுறேன். 2 விஷயம் நடக்குது. 1, அவருக்கு வந்து பவளம் தந்த பரிசு என்றதில் வந்து பால புரஸ்கார் அவார்டு, சாகித்ய அகாடமி அவார்டு கொடுக்குறாங்க. அவர் November 14th வாங்கினார்னு நினைக்கிறேன். அந்த வருஷம்தான் 25 அக்டோபர் 2013 நான் நீதிபதி ஆனேன். ஸோ 2 இன்சிடெண்ட்டும் அந்த வருஷம் தான் நடந்தது. ஆனால் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமான பீரியட் அது. எல்லோரும் சொன்னபடி அவர் இப்பொழுது நம்மளோட இல்லையே தவிர அவருடைய எழுத்து மூலமாக நம்முடன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.